டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் சதித்திட்டமென உளவுத்துறை தகவல். காவல்துறை கண்காணிப்பு தீவிரம். அரசு பள்ளிகளில் போதிய ஆசிரியர்களை நியமிக்காமல் திமுக அரசு வெற்று விளம்பரங்களை செய்வதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் சோழன், நெல்லை, பொதிகை, குமரி உள்ளிட்ட 8 விரைவு தொடர்வண்டிகள் மாம்பழத்தில் நின்று செல்லும் என அறிவிப்பு. தேர்தலில் எந்த பக்கம் இருந்தால் நல்லது என்பதை ஓ பன்னீர்செல்வம் தான் முடிவு செய்ய வேண்டுமென நயினார் நாகேந்திரன் கருத்து. வேடச்சந்தூரில் திமுக ஒன்றிய செயலாளர் சாமிநாதனுக்கு கத்தி குத்து. பொன்னாடை அணிவிப்பது போல நடித்து இளைஞர் துணிகரம். மதுரையில் தமுக்கம் திடல் முதல் நெல்பேட்டை அண்ணா சிலை வரை அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். டெல்லியில் காங்கிரசார் அரை நிர்வாண போராட்டம் நடத்தியதை கண்டித்து தாம்பரத்தில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். காவல்துறையுடன் தள்ளுமுள்ளு. திருப்பத்தூர் அருகே காப்பள்ளிப்பட்டு பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணை கடப்பாறையால் தாக்கி கொள்ளை முயற்சி. திருவள்ளூர் மாவட்டம் தத்தமஞ்சியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் என புகார். அரசு பேருந்துகளை சிறைபிடித்த கிராம மக்கள். சிவகாசி அருகே இருசக்கர ஊர்தி மீது பேருந்து மோதிய விபத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழப்பு.